அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டைனமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிக்ஸ் ஓட பார்ட் 2 வீடியோ பார்க்க போறோம். பார்ட் 8b. For 51 question, already 50 questions பார்த்திருப்போம். அதோட continuation தான் இது. So, which of the following changes when a particle is moving with uniform velocity? ஒரு uniform velocityல அந்த particle போச்சு அப்படின்னா அதுல எது சேஞ்ச் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பா uniform velocity அப்படின்னாவே velocity வந்து சேஞ்ச் ஆகாது. அப்புறம் ஸ்பீடு பார்த்துட்டோம் அப்படின்னா ஸ்பீடும் சேஞ்ச் ஆகுது. ஏன்னா யூனிஃபார்ம் வெலாசிட்டிங்கிறப்போ வெலாசிட்டியோட மேக்னிடியூடு வந்து சேஞ்ச் ஆகாம தான் இருக்கும். இப்போ வெலாசிட்டியோட மேக்னிடியூட் தான் ஸ்பீடு இல்லையா? அப்போ ஸ்பீடு வந்து சேஞ்ச் ஆகாது. இப்போ இங்கே ஆக்ஸலரேஷன் பார்த்துட்டோம் அப்படின்னா எப்போ வரும்? ஆக்ஸலரேஷனுங்கிற கான்செப்டே வந்து வெலாசிட்டி வந்து டைமை பொறுத்து சேஞ்ச் ஆனால் மட்டும்தான் வரும். இங்கே வந்து வெலாசிட்டி யூனிஃபார்ம்னு கொடுத்துட்டாங்க. அப்போ அங்கே ஆக்ஸலரேஷனே 0 தான். அப்போ இதுவும் வந்து வராது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பொசிஷன் வெக்டர். அப்ப இதுதான் வந்து ஆன்சர். சோ ஒரு யூனிஃபார்ம் வெலாசிட்டில என்ன மாறும் அப்படின்னா பொசிஷன் வெக்டர் கண்டிப்பா மாறும். ஏன்னா வெலாசிட்டிங்கிறதே எங்கிருந்து எங்க மாறுது? ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு பொசிஷன்ல இருந்து இன்னொரு பொசிஷனுக்கு வந்து மூவ் ஆகுறப்பதான் என்ன வரும்? வெலாசிட்டிங்கிற கான்செப்டே வரும். அப்ப கண்டிப்பா பொசிஷன் வந்து மாறும். அப்ப பொசிஷன் வெக்டர் will definitely change for velocity. அது யூனிஃபார்ம் வெலாசிட்டியா இல்லைங்கிறது நெக்ஸ்ட் கேஸ். வெலாசிட்டின்னு வர்றப்பவே என்ன ஆயிரும்? பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆயிரும். இட் சேஞ்சஸ் வித் டைம். அப்ப அதுதான் வெலாசிட்டி. அப்ப யூனிஃபார்ம் வெலாசிட்டிலயும் கண்டிப்பா பொசிஷன் வெக்டார் வந்து மாறும். நெக்ஸ்ட் கொஸ்டின். If the velocity of the body changes in equal amount during same interval, then the acceleration of the body. இப்போ velocity வந்து equal intervals சேஞ்ச் ஆகுது. அப்ப இது என்னது? யூனிஃபார்ம் ஆக்ஸலரேஷன். ஆல்ரெடி யூனிஃபார்ம் வெலாசிட்டி, யூனிஃபார்ம் நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி இதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். அப்ப இந்த கான்செப்ட் வந்து நம்மளுக்கு ஈஸியா தான் இருக்கும். நெக்ஸ்ட் இன் யூனிஃபார்ம் ஆக்ஸலரேஷன் டேஷ் டு நாட் சேஞ்ச். அப்ப யூனிஃபார்ம் ஆக்ஸலரேஷன்னா என்ன அர்த்தம்? அப்ப எதெல்லாம் மாறாது அப்படின்னா அந்த ஆக்ஸலரேஷனோட மேக்னிடியூடும் மாறாது, டைரக்ஷனும் மாறாது. ஏன்னா ஆக்ஸலரேஷன்ங்கிறது ஒரு வெக்டார் குவான்டிட்டி. இட் வில் ஹேவ் போத் டைரக்ஷன் அண்ட் மேக்னிடியூட். அப்ப யூனிஃபார்ம் ஆக்ஸலரேஷன் அப்படிங்கிறப்போ டைரக்ஷனும் மாறாது, மேக்னிடியூடும் மாறாது. அதே மாதிரிதான் நம்ம இங்கேயும் பார்த்தோம் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. இப்போ யூனிஃபார்ம் வெலாசிட்டினாலும் வெலாசிட்டியோட மேக்னிடியூடும் மாறாது, டைரக்ஷனும் மாறாது. Next question. If the velocity of the body changes in different amounts during the same interval, இப்போ velocity என்ன ஆகுது அப்படின்னா சேஞ்ச் ஆகுது. ஒரே டைம் இன்டர்வல்ல டிஃப்ரெண்ட் வெலாசிட்டி இருக்கு. அப்ப ஆக்ஸலரேஷன் எப்படி இருக்கும்? இட் வில் பி நான் யூனிஃபார்ம் ஆக்ஸலரேஷன். நான் யூனிஃபார்ம் ஆக்ஸலரேஷன் சொல்லலாம், இல்ல வேரியபிள் ஆக்ஸலரேஷன் சொல்லலாம். If the velocity of the body changes in different amounts during same time interval, then the acceleration of the body is said to be variable or non-uniform acceleration. Next question. In non-uniform acceleration, dash changes. See here, it is non-uniform acceleration. அப்ப கண்டிப்பா ஆக்ஸலரேஷனோட மேக்னிடியூட் சேஞ்ச் ஆயிருக்கலாம், இல்ல டைரக்ஷன் சேஞ்ச் ஆயிருக்கலாம், இல்ல ரெண்டுமே வந்து சேஞ்ச் ஆயிருக்கலாம். எது சேஞ்ச் ஆனாலுமே நம்ம ஆக்ஸலரேஷன் வந்து சேஞ்ச் ஆகும். ஏன்னா யூனிஃபார்ம் ஆக்ஸலரேஷன்ல என்ன பார்த்தோம்? டைரக்ஷன் அண்ட் மேக்னிடியூட் ரெண்டுமே வந்து கான்ஸ்டன்டா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அப்ப இங்க வந்து நான் யூனிஃபார்ம் அப்படின்னா அந்த ரெண்டுமே சேஞ்ச் ஆகலாம், இல்ல எய்தர் மேக்னிடியூட் ஆர் டைரக்ஷன். So in non-uniform acceleration, either magnitude or direction or both magnitude and direction of the acceleration changes. In uniform circular motion, the acceleration எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன், அதாவது அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு சர்க்குலர் ஷேப்ல வந்து மூவ் ஆயிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதோட ஆக்ஸலரேஷன் எப்படி இருக்கும்? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். சர்க்குலர் மோஷன்ல போச்சு அப்படின்னா ஸ்பீடு வந்து கான்ஸ்டன்டா இருக்கும், ஆனா டைரக்ஷன் மட்டும் என்ன ஆகும்? சேஞ்ச் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல வெலாசிட்டி டைரக்ஷன் பார்த்துட்டோம் அப்படின்னா வெலாசிட்டியோட டைரக்ஷன் பார்த்துட்டோம்னா இப்படி இருக்கும். இந்த டைரக்ஷன்ல இந்த ஆங்கிள் இருக்கும், இந்த ஆரோ மார்க் அந்த டைரக்ஷன்ல இருக்கும். இந்த பாயிண்ட்ல பார்த்துட்டோம்னா இப்படி இருக்கும். அப்ப எப்பவுமே அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு டான்ஜென்ட் எடுத்தோம் அப்படின்னா அந்த டைரக்ஷன்ல தான் என்ன இருக்கும்? ஸ்பீடோட டைரக்ஷன் இருக்கும், அதாவது வெலாசிட்டியோட டைரக்ஷன். ஓகேவா? அப்போ ஸ்பீடுங்கிறது வந்து கான்ஸ்டன்டா இருக்கும், ஆனா வெலாசிட்டி என்ன ஆயிட்டே இருக்கும்? சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். ஏன்னா வெலாசிட்டியில என்ன இருக்கு? வெலாசிட்டியோட மேக்னிடியூட் வந்து ஒரே மாதிரிதான் இருக்கும். வெலாசிட்டியோட மேக்னிடியூடும் ஸ்பீடும் ஒண்ணுதான் ஆக்சுவலா. ஏன்னா ஸ்பீடுங்கிறது ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி, அதுக்கு மேக்னிடியூட் மட்டும்தான் இருக்கும். வெலாசிட்டிங்கிறது வெக்டார் குவான்டிட்டி, அதுக்கு மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ரெண்டுமே இருக்கும். அதை பார்த்துட்டோம் அப்படின்னா வெலாசிட்டியோட மேக்னிடியூடும் ஸ்பீடும் ஒண்ணுதான், அது ரெண்டும் சேம் தான். அப்போ
இப்போ இந்த சர்க்குலர் மோஷன்ல பார்த்துட்டோம் அப்படின்னா ஸ்பீடு வந்து என்ன இருக்கும், கான்ஸ்டன்டா இருக்கும். ஸ்பீடு கான்ஸ்டன்ட்னா வெலாசிட்டியோட மேக்னிடியூடு கான்ஸ்டன்ட் தான். ஆனா வெலாசிட்டியோட டைரக்ஷன் பார்த்துட்டோம்னா இந்த சர்க்கிளோட ஒவ்வொரு பாயிண்ட்லயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்ல வெலாசிட்டியோட டைரக்ஷன் இப்படி இருக்கும், இந்த பாயிண்ட்ல இப்படி இருக்கும். அப்போ ஒவ்வொரு பாயிண்ட்லயும் அந்த பாயிண்டோட டான்ஜென்ட் இருக்கு இல்லையா, அந்த டைரக்ஷன்ல தான் இருக்கும். இது வெலாசிட்டியோட டைரக்ஷன். அப்போ வெலாசிட்டியோட டைரக்ஷன் மாறிச்சு அப்படின்னாவே வெலாசிட்டியும் சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லிக்கலாம். அப்போ அது வந்து நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. அப்ப இங்க ஆக்ஸலரேஷன் எப்படி இருக்கும், அதுவும் நான் யூனிஃபார்மா தான் இருக்கும். ஸோ ஒரு யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்ல ஆக்ஸலரேஷன் எப்படி இருக்கும், நான் யூனிஃபார்ம் ஆர் வேரியபிளா இருக்கும். யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்ல ஸ்பீட் எப்படி இருக்கும், கான்ஸ்டன்டா இருக்கும். அதே கேஸ்ல யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்ல வெலாசிட்டி எப்படி இருக்கும், சேஞ்ச் ஆகும். ஸோ இதுதான் வந்து சர்க்குலர் மோஷனோட கான்செப்ட்ஸ். இதுல வந்து கொஸ்டின் வரக்கு சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஆவரேஜ் ஆக்ஸலரேஷன். நம்ம ஆல்ரெடி வந்து ஆவரேஜ் வெலாசிட்டி இதெல்லாம் பார்த்துருப்போம். அதே மாதிரி ஆவரேஜ் ஆக்ஸலரேஷன் எப்படி போடலாம் அப்படின்னா அது வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி. ஸோ ஏ வெக்டார் ஈக்குவல் டு விஎஃப், அதாவது ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி, விஐனா இனிஷியல் வெலாசிட்டி டிவைடட் பை டைம் இன்டர்வல். இது வந்து வெக்டாரு. இதோட மேக்னிடியூட் வேணும் அப்படின்னா நம்ம எப்படி பண்ணலாம், இதுக்கு வந்து மேக்னிடியூட் எடுக்கலாம். ஏன்னா இந்த குவான்டிட்டி நியூமரேட்டர் மட்டும்தான் வந்து என்னவா இருக்கும், வெக்டார் குவான்டிட்டியா இருக்கும். ஸோ அதுக்கு மேக்னிடியூட் எடுத்துக்கலாம். அப்படி எடுத்தோம்னா ஆக்ஸலரேஷனோட வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் இதை வச்சு வந்து நம்ம ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணலாம். நம்ம வந்து ஆவரேஜ் ஆக்ஸலரேஷன் பார்த்தோம் இல்லையா, இதை வச்சு ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். இந்த மாதிரி சிம்பிள் சப்ஸ்டிடியூஷன் ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்பாங்க. ரொம்ப வந்து நம்ம ரொம்ப டிரைவேஷன் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் 1 or 2 ஸ்டெப்ஸ்ல வந்து நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கிற மாதிரி இருக்கிற ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு, நிறைய சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் பார்க்கலாம். A cheetah can accelerate from 0 to 96 km per hour in 2 seconds. அதாவது இங்க acceleration நடக்குது. அப்ப velocity கண்டிப்பா என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகுது. From which to which? From 0 to 96 km per hour. So 0ங்கிறது initial velocity of cheetah, 96ங்கிறது final velocity of cheetah. Next in 2 seconds, அதாவது என்ன டைம் இன்டர்வல், இந்த velocity சேஞ்ச் ஆகிறதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் எவ்வளோ, 2 seconds. Whereas a cat requires 6 seconds. இதே வந்து ஒரு cat வந்து 0ல இருந்து 96 km/h வந்து ஆக்ஸலரேட் ஆகணும்னா it will require 6 seconds அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கேட்டோட இனிஷியல் அண்ட் ஃபைனல் வெலாசிட்டியும் இதுதான், 0 தான். ஃபைனல் வெலாசிட்டி 96 km/h தான். ஆனா வந்து டைம் இன்டர்வல் எவ்வளோ, 6 seconds. Now compute the average accelerations of cheetah and cat. இப்போ வந்து ரெண்டோட cheetah and cat இது ரெண்டோட ஆவரேஜ் ஆக்ஸலரேஷனையும் வந்து கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து cheetah பார்க்கலாம், நெக்ஸ்ட் வந்து கேட்டுக்கு பார்க்கலாம். ஃபார்முலா எழுதியாச்சு. இதுல ஃபைனல் வெலாசிட்டி, இனிஷியல் வெலாசிட்டி வேல்யூஸ் நம்மளுக்கு தெரியும், டைம் பீரியடும் தெரியும். ஸோ இனிஷியல் வெலாசிட்டி என்னது, 0 km/h. ஃபைனல் வெலாசிட்டி 96 km/h. ஸோ 96 minus 0 divided by 2 seconds. இங்க வந்து யூனிட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிசிக்ஸ், அதாவது இந்த யூனிட்ல, இந்த டைனமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிக்ஸ்ல வந்து ப்ராப்ளம்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா யூனிட்ஸை வந்து மறக்காம பாருங்க. ஏன்னா வந்து இங்க பாருங்க, இங்க வந்து km/hன்னு இருக்கு, நம்மளுக்கு இங்க என்ன இதுல இருக்கு, செகண்ட்ஸ்ல தான் இருக்கு. ஆல்வேஸ் வந்து நம்மளுக்கு செகண்ட்ஸ்ல கன்வெர்ட் பண்றது தான் வந்து நம்மளுக்கு ஸ்டாண்டர்டு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், செகண்ட்ஸ்ல வந்து கன்வெர்ட் பண்ணும். அண்ட் ஆல்சோ இங்க டிஸ்டன்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னால கிலோமீட்டர்ல கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணும். அப்ப கிலோமீட்டர் டு மீட்டர் கன்வெர்ட் பண்ணணும்னா நம்ம into 1000 போட்டிருக்கோம். அதே மாதிரி ஹவரை வந்து செகண்ட்ஸா மாத்தணுங்கிறங்காட்டி ஃபர்ஸ்ட் ஹவரை மினிட்டா மாத்தணும் அப்படின்னா என்ன வரும், 60 வரும். மினிட்ஸை வந்து செகண்ட்ஸா மாத்துறதுக்கு இன்னொரு 60 வரும். ஸோ 60 into 60 3600, அதால நம்ம மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அப்ப 96 minus 0 வந்து 96. நம்ம வந்து இதை மீட்டர் பர் செகண்டுக்கு கன்வெர்ட் பண்றதுக்காக இந்த வேல்யூஸால மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அண்ட் இது வந்து கீழே செகண்ட்லேயே தான் இருக்கு டினாமினேட்டர்ல, ஸோ நோ ப்ராப்ளம். இப்போ இங்க பார்த்துட்டோம் அப்படின்னா இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஃபைனல் வேல்யூ 15 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இது ஆக்ஸலரேஷன் இல்லையா, ஸோ ஆக்ஸலரேஷனோட யூனிட் என்ன பார்த்தோம், மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் பார்த்தோம். ஸோ இதுதான் வந்து சீட்டாவோட ஆக்ஸலரேஷன், ஆவரேஜ் ஆக்ஸலரேஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து கேட்டோட ஆவரேஜ் ஆக்ஸலரேஷன். இதுலயும் வந்து சேம் வேல்யூஸ் தான் வரும், பட் டைம் இன்டர்வல் மட்டும் என்னது 2 செகண்ட்ஸுக்கு பதிலாக 6 செகண்ட்ஸ். ஸோ அப்படி போட்டோம் அப்படின்னா இங்கேயும் நம்ம என்ன பண்ணணும், கிலோமீட்டரை வந்து மீட்டராகவும் ஹவரை வந்து செகண்டாகவும் கன்வெர்ட் பண்ணணும்.
ஸோ இது எல்லா வேல்யூஸையும் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 5 மீட்டர் per second ஸ்கொயர் வரும். ஸோ சீட்டாவோட ஆவரேஜ் ஆக்சிலரேஷன் 15 மீட்டர் per second ஸ்கொயர் அண்ட் கேட்டோட ஆவரேஜ் ஆக்சிலரேஷன் வந்து 5 மீட்டர் per second ஸ்கொயர். இந்த மாதிரி சின்ன சின்ன சப்ஸ்டியூஷன்ஸ் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் வந்து கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ ப்ராப்ளம்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்க கேட்குற ப்ராப்ளம்ஸே 1 or 2 ஸ்டெப்ஸ்ல ஆன்சர் டிரைவ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ஃபார்முலாவை நம்ம கரெக்டாக ஞாபகம் வச்சிட்டோம் அப்படின்னா இது ஈஸியாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். So next problem, a particle is moving in east direction with speed 5 meter per second. அவங்க வந்து speed கொடுத்திருக்காங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. Next வந்து after 10 seconds it starts moving in north direction with the same speed. Find the average acceleration. ஓகே, நம்ம வந்து நம்ம ஆவரேஜ் ஆக்சிலரேஷன் ஃபைன் பண்ணணும். அப்போ ஆவரேஜ் ஆக்சிலரேஷன்ங்கிறப்போ இட் இஸ் அ வெக்டார். இந்த சைட் நம்ம வந்து ஃபார்முலா பார்த்துட்டோம் அப்படின்னாலும் vf மைனஸ் vi டிவைடட் பை டெல்டி, அதாவது வெலாசிட்டி தான் இங்கே ஃபார்முலால இருக்கு, இனிஷியல் வெலாசிட்டி அண்ட் ஃபைனல் வெலாசிட்டி. ஆனால் நம்மளுக்கு இங்கே ப்ராப்ளம்ல என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன வந்து நோட் பண்ணிக்கணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் வெலாசிட்டி வந்து ஃபைன் பண்ணணும். அப்போ ஸ்பீடோட நம்ம என்ன பண்ணிக்கணும், ஆல்ரெடி பார்த்துருக்கோம், வெலாசிட்டியோட மேக்னிடியூடு ஸ்பீடும் வந்து ஈக்குவல் தான். அப்ப இதுதான் வந்து அந்த வெலாசிட்டி. இப்ப இது வந்து ஸ்பீடு அப்படின்னா இது என்னது, வெலாசிட்டியோட மேக்னிடியூட் தான். இப்ப நம்ம வந்து வெலாசிட்டிக்கு டைரக்ஷன் மட்டும் போட்டு நம்ம இங்க இதுல சப்ஸ்டியூட் பண்ணோம். அதை எப்படி போடுறது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க, பார்ட்டிகல் வந்து ஈஸ்ட் டைரக்ஷன்ல மூவ் ஆகுது. ஈஸியா இருக்கணுங்கிறதுக்காக நான் இங்க வந்து டைரக்ஷன் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்ப பாருங்க, ஒரு சென்டர் பாயிண்ட்ல இருந்து ஈஸ்டுக்கு வந்து ஈஸ்ட் டைரக்ஷன்ல அந்த பார்ட்டிகல் வந்து மூவ் ஆகுது. இப்ப இதையே வந்து நம்ம கிராஃப் கூட கம்பேர் பண்ணலாம். இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். அப்ப ஈஸ்ட் டைரக்ஷன்ங்கிறப்ப என்ன ஆக்சிஸ்ல வரும், பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து வரும். அப்ப ஈஸ்ட் டைரக்ஷன்ல எவ்வளவு ஸ்பீட்ல போகுது, 5 மீட்டர் per second ஸ்பீட்ல போகுது. 10 செகண்ட்ஸ் இப்படி மூவ் ஆனதுக்கு அப்புறம் இது நார்த் டைரக்ஷன்ல வந்து போக போகுது. அப்ப நார்த் டைரக்ஷன்னா என்ன ஆக்சிஸ் வரும், ஒய் ஆக்சிஸ் வந்து வரும் இல்லையா, வித் சேம் ஸ்பீட். அப்ப நார்த் டைரக்ஷன்ல என்ன ஸ்பீட்ல போகுது, 5 மீட்டர் per second ஸ்பீட்ல தான் போகுது. அப்ப இங்க பாத்துட்டோம் அப்படின்னா இப்ப நம்ம என்ன பண்ணோம், இது வந்து இனிஷியல் ஸ்பீடு, எக்ஸ் ஆக்சிஸ்ல போற ஸ்பீடு இனிஷியல் ஸ்பீடு, இது வந்து ஃபைனல் ஸ்பீடு. அப்ப இனிஷியல் ஸ்பீடு என்னது 5 மீட்டர் per second. அப்ப நம்ம இந்த டைரக்ஷன் நம்ம இதில் ஆட் பண்ணாதானே நம்மளுக்கு வெலாசிட்டி வரும். ஏன்னா வெலாசிட்டியோட மேக்னிடியூட் நம்மளுக்கு தெரியும் 5 மீட்டர் per second. அப்ப இது என்ன டைரக்ஷன்ல இருக்கு நம்ம பார்க்கணும். இது என்ன டைரக்ஷன்ல இருக்கு, எக்ஸ் ஆக்சிஸ் டைரக்ஷன்ல இருக்கு. எக்ஸ் ஆக்சிஸ் டைரக்ஷன்ல இருந்ததுன்னா நம்ம என்ன யூனிட் வெக்டார் போடுவோம், ஐ கேப் வந்து போடுவோம். ஸோ என்ன போடணும், 5 ஐ கேப் போடணும். அதுதான் என்னது, இனிஷியல் வெலாசிட்டி. நெக்ஸ்ட் வந்து இப்போ ஃபைனல் வெலாசிட்டி பார்க்கலாம். ஃபைனல் வெலாசிட்டி எங்க வருது, ஒய் ஆக்சிஸ்ல வருது. இப்போ ஒய் ஆக்சிஸ் அப்படின்னா நம்மளுக்கு என்ன யூனிட் வெக்டார், ஜே கேப். அப்போ ஃபைனல் வெலாசிட்டி என்ன வரும், 5 ஜே கேப் அப்படின்னு வரும். ஏன்னா வந்து சேம் ஸ்பீடு தானே. அப்போ எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து இனிஷியல் வெலாசிட்டி என்னது 5 ஐ கேப், ஃபைனல் வெலாசிட்டி வந்து 5 ஜே கேப். நம்ம ஃபார்முலால என்ன இருக்கு, ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி. ஸோ 5 ஜே கேப் மைனஸ் 5 ஐ கேப் டிவைடட் பை டைம் இன்டர்வல் என்னது ஆஃப்டர் 10 செகண்ட்ஸா, அதனால 10 வந்து நம்ம போட்டாச்சு. இதுல பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த 10 வந்து ரெண்டுக்குமே காமன். அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன், தனித்தனியா பிரிச்சு எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஐ கேப்பை போட்டுட்டு நெக்ஸ்ட் ஜே கேப் வந்து போட்டிருக்கேன், நம்ம கன்வீனியன்ட்டுக்காக போட்டிருக்கேன். இப்போ 5/10 நம்மளுக்கு கேன்சல் ஆகி 1/2 வரும். இங்க ஒரு மைனஸ் இருக்கு இல்லையா ஃபார்முலால, அப்போ மைனஸ் 1/2 ஐ கேப் பிளஸ் 1/2 ஜே கேப்னு இருக்கும். இது வந்து ஆவரேஜ் வெலாசிட்டி, ஆவரேஜ் ஆக்சிலரேஷன் வெக்டார். இப்போ இந்த வெக்டாரோட மேக்னிடியூட் தானே வேணும், ஏன்னா வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன பண்ணும், இதுக்கு வந்து மேக்னிடியூட் எடுக்கிறோம். அப்ப இதுக்கும் வந்து நம்ம என்ன எடுக்கணும், மேக்னிடியூட் வந்து எடுக்கணும். வெக்டார்ஸுக்கு மேக்னிடியூட் எடுக்கிறது நம்மளுக்கு தெரியும். என்ன பண்ணணும், ஸ்கொயர் ரூட் ஆஃப்னு போட்டு இந்த ஐ கேப்புக்குள்ள என்ன மேக்னிடியூட் டேர்ம்ஸ் இருக்கோ அதை ஸ்கொயர் பண்ணும். அதே மாதிரி ஜே கேப் பக்கத்துல என்ன மேக்னிடியூட் இருக்கோ அதை ஸ்கொயர் பண்ணும். இதுதான் வந்து மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஸ்டெப்ஸ். இது வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், வெக்டார்ஸ்ல வந்து நம்ம படிச்சிருப்போம். இப்ப பாருங்க, ஏ வெக்டார்னு இருக்கு. இந்த வெக்டாரோட மேக்னிடியூட் வேணா என்ன பண்ணும், ஐ கேப்போட காம்பனன்ட்ஸை ஸ்கொயர் பண்ணணும். அதே மாதிரி ஜே கேப்போட காம்பனன்ட்ஸையும் ஸ்கொயர் பண்ணி நம்ம ரூட் எடுக்கணும். ஓகேவா, அப்போ மைனஸ் 1/2 ஸ்கொயர் பண்ணா நம்மளுக்கு என்ன வரும், 1/4 தான் வரும். அதே மாதிரி இதை 1/2 பிளஸ் 1/2 ஸ்கொயர் பண்ணாலும் நம்மளுக்கு 1/4 வரும். அப்போ 1/4 பிளஸ் 1/4ன்னு இருக்கும். அப்ப அது என்னது, 1/2ன்னு வரும். 1/2க்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 1/√2ன்னு வரும். இதுதான் வந்து ஆவரேஜ் ஆக்சிலரேஷனோட மேக்னிடியூட். அப்ப வித் யூனிட் எழுதணும் அப்படின்னா 1/√2 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன் அப்படிங்கிற டாபிக் தான் நம்ம பார்க்க போறோம். இட் இஸ் இந்த சிலபஸ்ல வந்து டைரக்டாவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ பார்த்துட்டோம் அப்படின்னா
next first question பார்க்கலாம். When the motion is uniformly accelerated, then the equations of motion are. Suppose வந்து uniform acceleration இருந்துச்சு அப்படின்னா அப்ப equation of motion வந்து என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா 3 equations of motion வந்து இருக்கு. v is equal to u plus at, s is equal to ut plus half at square, v square minus u square equal to 2as. These are all வந்து ரொம்ப important formulas. இதுல பார்த்துட்டோம் அப்படின்னா uங்கிறது என்னன்னா initial velocity, vங்கிறது final velocity, aங்கிறது acceleration and sங்கிறது பார்த்துட்டோம் அப்படின்னா distance traveled இல்ல displacement எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம். in time வந்து t. So இது வந்து 3 equations of motion. இதுல இருந்து simple problems வந்து கேட்கலாம். எப்படி அப்படின்னா initial velocity கொடுத்துட்டு acceleration time கொடுத்துட்டு ஃபைனல்ல என்ன வெலாசிட்டில போகும் அப்படின்னு கேட்கலாம். அந்த மாதிரி ஒரு சில வேல்யூஸ் கொடுத்துட்டு unknown values வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லலாம். So these formulas are very important. Next question, if the final and initial velocity of the motion of a body for the given time is if it is given, அப்ப initial velocity final velocity கொடுத்துட்டாங்க அப்படின்னா then the distance traveled by the body. So what is initial velocity? U. Final velocity v. நம்ம ஆல்ரெடி இப்போ equations of motionல பார்த்தோம். இப்போ u v கொடுத்துட்டாங்க அப்படின்னா distance எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா s is equal to u plus v by 2 into t. இதுதான் வந்து ஃபார்முலா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எப்படி கேட்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து 5 மீட்டர் per செகண்ட்ல போயிட்டு இருந்துச்சு. ஆஃப்டர் 5 minutes வந்து இது என்னவா மாறிடுச்சு 10 மீட்டர் per செகண்டா இதோட ஸ்பீட் வந்து மாறிடுச்சு. இப்போ டோட்டலா வந்து அந்த 5 minutes கழிச்சு அது எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் ஆயிருக்கும் அப்படின்னு நம்ம கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட், if the body started its motion with velocity u, அப்ப இது என்னது initial velocity, with an acceleration a, then the distance traveled by the body in nth second is given by, அதாவது ஒரு பாடி வந்து இனிஷியல் வெலாசிட்டில மூவ் ஆயிட்டு இருக்கு with an acceleration a. அப்போ ஒரு 5வது செகண்ட்ல ஒரு 5 seconds கழிச்சு அந்த பாடி எவ்வளவு டிராவல் ஆயிருக்கும் இல்ல ஒரு 10 seconds கழிச்சு எவ்வளவு டிராவல் ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணலாம். sn, அதாவது எந்த செகண்ட்ல கேக்குறாங்களோ 5th செகண்டா 6th செகண்டா அப்படிங்கிற வேல்யூ அது வந்து எப்படி இருக்கும்னா u plus a divided by 2 into 2n minus 1. This is the formula. Next, if the velocity increases, velocity change ஆனாதான் நம்மளுக்கு acceleration இருக்கும். அந்த change வந்து it can increase or it can decrease. increase ஆனாலும் நம்ம change தான் சொல்லுவோம், decrease ஆனாலும் change தான் சொல்லுவோம். suppose increase ஆச்சு அப்படின்னா if the velocity increase அப்படின்னா நம்ம என்ன சொல்லிக்கலாம் acceleration பாசிட்டிவா நம்ம எடுத்துக்கலாம். suppose if the velocity decreases then the acceleration is taken as negative. Next, for a body starting from rest and moving with uniform acceleration, அப்ப இதுலயே வந்து நம்ம ரெண்டு விஷயம் நோட் பண்ணோம். இந்த பாடி வந்து ரெஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்ப இனிஷியல் வெலாசிட்டி என்னவா இருக்கும் ஜீரோவா இருக்கும். ஸ்டார்டிங்ல அந்த பாடிக்கு எந்த ஸ்பீடும் இருக்காது இல்லையா, எந்த வெலாசிட்டியுமே இருக்காது, ஏன்னா ரெஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, எப்ப ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெஸ்ட் பாடி ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெஸ்ட்னாலும் நம்ம என்ன எடுத்துக்கலாம் இனிஷியல் வெலாசிட்டி u equal to 0 நம்ம எடுத்துக்கலாம். So next பாருங்க, and it is moving with uniform acceleration, the ratio of distance covered in t1 second, t2 second and t3 second. அதாவது ஒரு பாடி வந்து யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன்ல ரெஸ்ட்ல இருந்து மூவ் ஆயிட்டு இருக்கு. அப்ப வந்து ஒரு ஃபர்ஸ்ட் செகண்ட்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் ஆயிருக்கு, தேர்ட் செகண்ட்ங்கிறப்ப எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் ஆயிருக்கு அப்படிங்கிறதுக்கு நம்ம ரேஷியோ எடுத்தோம் அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா t1 square is to t2 square is to t3 square. இத பேஸ் பண்ணி உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் கேட்டாங்கன்னா ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து 5 செகண்ட்ஸ்ல எவ்வளவு போச்சு, 10 செகண்ட்ஸ்ல எவ்வளவு போச்சு, 15 செகண்ட்ஸ்ல எவ்வளவு போயிருக்கும் அப்படிங்கிற அந்த டிஸ்டன்ஸ் டிராவல் நம்ம கால்குலேட் பண்ணணும்னா நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்னது 5 செகண்டா, அப்ப 5 ஸ்கொயர் is to next 10 செகண்ட் 5 ஸ்கொயர் is to 10 ஸ்கொயர் is to 15 ஸ்கொயர். இதுதான் வந்து டிஸ்டன்ஸ் டிராவல்டோட ரேஷியோவா நம்மளுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கேட்டாங்கன்னா நம்மளுக்கு சிம்பிளா தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து வெர்டிக்கல் மோஷன் அண்டர் கிராவிட்டி. அதாவது வெர்டிக்கல் மோஷன் அண்டர் கிராவிட்டினா என்ன அப்படின்னா இதுதான் வந்து வெர்டிக்கல் மோஷன், அதாவது y ஆக்சிஸ்ல இருக்கிறது. ஹரிசாண்டல் மோஷன்னா என்னது, x ஆக்சிஸ்ல இருக்கிறது ஹரிசாண்டல் மோஷன். இப்போ ஒரு வெர்டிக்கல் மோஷன்ல அந்த ஆப்ஜெக்ட் வந்து இருக்கு, இட் இஸ் ஃபாலிங் அண்டர் கிராவிட்டி. ஏன்னா எப்பவுமே கிராவிட்டிங்கிறது எப்படி இருக்கும், நம்ம எர்த்தோட சர்ஃபேஸ்க்கு நம்மள வந்து இழுக்கும், அதுதான் கிராவிட்டி. எப்பவுமே டவுன்வர்ட் டைரக்ஷன்ல தான் கிராவிட்டி ஆக்ட் ஆகும். அப்ப வந்து அந்த பாடி வந்து சப்போஸ் மேல இருந்து கீழே விழுகுதுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் வெர்டிக்கல் மோஷன் சொல்லுவோம். அப்போ கிராவிட்டி மட்டும்தான் அந்த பாடி மேல ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்றோம் வெர்டிக்கல் மோஷன் அண்டர் கிராவிட்டி. ஸோ இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு 3 ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் பார்த்தோம் இல்லையா,
அப்ப அது வந்து என்ன மாதிரி சேஞ்ச் ஆயிரும்னா v is equal to u plus gt, h is equal to ut plus half gt square, v square minus u square is equal to 2gh. இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிரும். இதுல என்ன அப்படின்னா ஆக்சிலரேஷன் அங்க பார்த்திருப்போம். இங்க வந்து வெர்டிக்கல் மோஷன் அண்டர் கிராவிட்டில ஆக்சிலரேஷனுக்கு பதிலா நம்ம என்ன எடுத்துக்குவோம்னா ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஜிங்கிற வேல்யூவை நம்ம எடுத்துக்குவோம். அதுவும் அந்த கிராவிட்டி வந்து எப்படி ஆக்ட் ஆகும், டவுன்வர்ட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும். ஸோ ஆக்சிலரேஷன் a is equal to மைனஸ் g நம்ம எடுத்துக்குவோம். அப்ப எல்லா இடத்துலயுமே வந்து ஆக்சிலரேஷன் ஏக்கு பதிலா நம்ம என்ன எடுத்துக்குவோம் அப்படின்னா a is equal to என்ன அப்படின்னா மைனஸ் உங்களுக்கு வந்து g மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ல நம்ம இப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து 3 ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ஸ், நியூ ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இதை வந்து எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா சப்போஸ் எனி ஆப்ஜெக்ட் வந்து ஒரு பர்டிகுலர் ஹைட்ல இருந்து கீழே விழுகுது ஒன்லி அண்டர் கிராவிட்டி அப்படின்னா நம்ம இந்த ஈக்குவேஷன்ஸ் தான் யூஸ் பண்ணணும். Next, if a body is moving under the influence of gravity, gravityனால மட்டும் அந்த பாடி வந்து மேல இருந்து கீழே வருது அப்படின்னா that body is called as free falling body. Next, if a body is in vertical motion under gravity, its acceleration நம்ம ஆல்ரெடி இப்பதானே பார்த்தோம். acceleration என்னவா மாறிடும், a is equal to g ன்னு மாறிடும்னு சொன்னேன் இல்லையா? acceleration வந்து என்னவா மாறிடும், acceleration due to gravity ன்னு மாறிடும். அதுதான் வந்து g. ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தேன். g யோட வேல்யூ என்ன அப்படின்னா 9.8 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். இதுவும் வந்து டைப் ஆஃப் ஆக்சிலரேஷன் தான். அதனால ஆக்சிலரேஷனோட யூனிட் தான் நம்மளுக்கு வந்து வரும். Next வந்து 68th question. During vertical motion under gravity, the height of the object at nth second, அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா மேல இருந்து கீழே வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு. அப்போ ஒரு பர்டிகுலர் மேல இருந்து கீழே வந்து மூவ் ஆயிட்டு இருக்கிறப்போ ஒரு பர்டிகுலரா ஒரு 5th செகண்ட்ல அந்த 5th செகண்ட்ல வந்து அது எவ்வளவு ஹைட் வந்து டிராவல் ஆயிருக்கு, அது எவ்வளவு ஹைட்ல வந்து இருக்கு அப்படிங்கறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். The height of the object at nth second, அதாவது இந்த கிரவுண்ட்ல இருந்து ஒரு பர்டிகுலர் செகண்ட் எடுத்துக்கலாம். இப்ப மேல இருந்து அந்த ஆப்ஜெக்ட் கீழே வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு. ஒரு 5th செகண்ட்ல எடுத்துக்கலாம். அந்த 5th செகண்ட்ல அந்த ஆப்ஜெக்ட் வந்து கிரவுண்ட்ல இருந்து எவ்வளவு ஹைட்ல வந்து இருக்கும், இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணலாம். hn is equal to u plus g by 2 into 2n minus 1. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணலாம். Next, if an object at rest falls freely due to gravity, free falling body தான், it reaches the ground with the velocity of, அப்ப இது ground ரீச் ஆகுறப்ப என்ன velocityல ரீச் ஆகும் அப்படின்னா first வந்து பாருங்க, if an object at rest, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் object at restனா initial velocity என்னன்னு எடுத்துக்கணும், u வந்து எடுத்துக்கணும் இல்லையா, நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி it is free falling body, ஏன்னா it is falling only due to gravity. இப்போ இதோட ஃபைனல் வெலாசிட்டியை நம்ம கால்குலேட் பண்ணணும். ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்லயே ஃபைனல் வெலாசிட்டிக்கு இந்த ஃபார்முலா பார்த்திருப்போம், v is equal to u plus gt ன்னு. இதுல ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருக்கங்காட்டி நம்ம என்ன எடுத்துக்கணும், க்கு பதிலா 0 போட்டுக்கணும். அப்ப என்ன வரும், v is equal to gt ன்னு வரும். இதுதான் வந்து ஒரு ஃபார்முலா. இந்த வெலாசிட்டியில வந்து என்ன ஆகும், அந்த ஆப்ஜெக்ட் வந்து டிராவல் ஆகும். இது வந்து டைம் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஜியோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும், அது கான்ஸ்டன்ட் 9.8ன்னு. ஸோ டைம் வந்து நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஐ மீன் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மேல இருந்து கீழே வரப்போ ஒரு 10 செகண்ட்ஸ்ல வந்து கீழே ரீச் ஆயிடுச்சு. அப்போ இதோட ஃபைனல் வெலாசிட்டி என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா டைம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் டைம் கொடுக்காம ஒரு 10 மீட்டர் ஹைட்ல இருந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்ல இருந்து கீழே விழுந்துச்சு, அப்போ இதோட ஃபைனல் வெலாசிட்டி என்னவா இருக்கும் அப்படின்னு ஒரு ஹைட்டை மட்டும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இது எப்படின்னு பார்க்கலாம். நம்மளுக்கு இது வந்து ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ல இருக்க ஃபார்முலா தான். v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் ஈக்குவல் டு 2gh. இதுல வந்து நம்ம க்கு பதிலா 0 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா v ஸ்கொயர் ஈக்குவல் டு 2gh. அப்போ v வேணும்னா ரூட் ஆஃப் 2gh. அப்ப சப்போஸ் ஒன்லி ஹைட்டை மட்டும் கொடுத்துருந்தாங்க, இந்த ஒரு பர்டிகுலர் ஹைட்ல இருந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன ஆகுது, ஒரு இவ்வளோ ஹைட் இருக்கிற ஒரு பில்டிங் வந்து இருக்கு. இந்த பில்டிங்ல இருந்து ஒரு ஆப்ஜெக்ட் என்ன ஆகுது, மேல இருந்து கீழே வந்து ஃபால் ஆகுது. இந்த மாதிரி அந்த ஆப்ஜெக்ட் வந்து மேல இருந்து கீழே வந்து கிராவிட்டினால மட்டும் என்ன ஆகுது, ஃபால் ஆகுது அப்படின்னா இந்த ஹைட் வந்து கொடுத்துட்டாங்க, ஒரு 10 மீட்டர் அப்படின்னு வந்து கொடுத்துட்டாங்க. அப்ப இதோட வந்து நம்ம வெலாசிட்டி, அந்த ஆப்ஜெக்ட் என்ன இதுல வந்து டிராவல் ஆகுது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஈஸியா வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம் by the formula root of 2gh. So we have two formulas.
ஃபர்ஸ்ட் என்னது வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி ஃபைண்ட் பண்றதுக்கு நமக்கு 2 ஃபார்முலாஸ். gt அப்படிங்கிற ஃபார்முலா, நெக்ஸ்ட் வந்து √2gh. ஸோ இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம படிக்கிற எல்லா ஃபார்முலாஸையும் நீங்க என்ன பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா தனியா நோட் பண்ணி வச்சுக்கணும். அந்த ஃபார்முலாஸ் டைரக்டா கூட கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல எல்லாம் வந்து ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே ஃபார்முலாஸ் தானே, இதை டைரக்டாவே வந்து கேட்டிருக்காங்க. அப்ப என்ன பண்ணிட்டு இருக்க கூடாது, நம்ம இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் போட்டு நம்ம ஒவ்வொன்றா வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டிருக்காம டைரக்டாவே if an object is at rest அப்படின்னா இதோட ஃபைனல் வெலாசிட்டி என்ன அப்படின்னா இந்த ரெண்டையும் நீங்க ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னா ஈஸியா நம்ம ஒரு 1 or 2 செகண்ட்ஸ்ல நம்ம ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சப்போஸ் இதை ஞாபகம் வச்சுக்காம இந்த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷனை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு இந்த யூக்கு பதிலா 0 அப்படியெல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு 10 to 20 செகண்ட்ஸ் வந்து லேக் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ், ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாஸை வந்து தனியா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Next வந்து if a body is thrown upwards with initial velocity u and reaches the height h, then the equation of motion become. இப்போ என்ன அப்படின்னா இப்ப வரைக்கும் பார்த்தது என்ன அப்படின்னா ஒரு பில்டிங்ல இருந்து கீழே விழுகிற மாதிரி பார்த்தோம். இப்ப நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா thrown upwards. அப்போ ஒரு சர்ஃபேஸ்ல இருந்து நம்ம அதை என்ன பண்றோம், அந்த பாடியை வந்து மேல வந்து தூக்கி போடுறோம். இந்த மாதிரி மேல வந்து நம்ம தூக்கி போடுறப்போ அதோட வெலாசிட்டி என்னவா இருக்கும், அதோட என்ன ஹைட் வந்து அது ரீச் ஆகும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். If a body is thrown upwards with initial velocity u, பாடி கீழ இருந்து மேல ஒரு பாலை வந்து கீழ இருந்து மேல தூக்கி போடுறப்போ அதோட வெலாசிட்டி என்னது u, இனிஷியல் வெலாசிட்டி. இது வந்து ஒரு பர்டிகுலர் ஹைட் வந்து ரீச் ஆகுது, அந்த ஹைட் வந்து h. அப்ப இதோட ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா v is equal to u minus gt, h is equal to u2 minus ut minus half gt square, v square minus u square equal to minus 2gh. இங்க ஏன் வந்து மைனஸ் வந்திருக்கும் அப்படின்னா இது கிராவிட்டிக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல தானே போகுது. ஏன்னா கிராவிட்டி எப்பவுமே என்ன பண்ணும், அந்த ஆப்ஜெக்ட மேல இருந்து கீழே வந்து கொண்டு வர பார்க்கும். ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டிங்கிறது மேல இருந்து கீழே ஆக்ட் பண்ண பார்க்கும். ஆனா இங்க பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகுது, ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டை மேல இருந்து கீழே கொண்டு வர பார்க்கும், கிரவுண்டுக்கு கொண்டு வர பார்க்கும். கிராவிட்டிங்கிறது எப்பவுமே கிரவுண்டை நோக்கி அட்ராக்ட் பண்ணும். ஆனா இங்க அந்த ஆப்ஜெக்ட் எங்க போகுது, அந்த பால் கீழ இருந்து மேல போகுது. அப்ப இது கிராவிட்டி அப்போஸ் பண்ணிட்டு போறங்காட்டி நம்மளுக்கு இங்க மைனஸ் வேல்யூ வந்து வந்திருக்கும். இதை நோட் பண்ணிக்கோங்க. Next, the distance traveled by a free falling body in the first second. அப்ப first secondல அந்த எவ்வளவு distance travel ஆயிருக்கும் அப்படின்னா இது வந்து g minus g divided by 2. gங்கிறது 9.8, இதோட half value தான் இருக்கும். அது என்ன அப்படின்னா 4.9 மீட்டர். அந்த ஆப்ஜெக்ட் என்ன வெலாசிட்டியில இருந்தாலுமே அது என்னவா இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் செகண்ட்ல வந்து 4.9 மீட்டர் தான் டிராவல் ஆயிருக்கும். Next, the ratio of maximum heights reached by different bodies projected with velocities u1, u2 and u3. பார்த்தோம் அப்படின்னா நம்ம எப்பவுமே ஒரு பால் த்ரோ பண்றதா பார்த்தோம். இப்ப என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு 3 பால்ஸ் வந்து வச்சுக்கலாம். ஓகேவா, 3 different bodies u1, u2 and u3 இந்த மாதிரி வந்து 3 different bodies வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்ப இந்த பாடியை வந்து u1 velocityல நம்ம வந்து த்ரோ பண்றோம். அதே மாதிரி இதை வந்து u2 and இதை வந்து u3 அப்படிங்கிற டிஃப்ரெண்ட் வெலாசிட்டிஸ்ல வந்து நம்ம த்ரோ பண்ணோம் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து எவ்வளவு ஹைட்டை வந்து ரீச் ஆகும், இது வந்து மேக்ஸிமம் போகும் இல்லையா ஒரு பர்டிகுலர் ஹைட்டு தூக்கி போட்டோம் அப்படின்னா அது என்ன ரேஷியோல இருக்கும் அப்படின்னா u1 square is to u2 square is to u3 square. இதை வச்சு இருக்கும். சிம்பிள் சப்ஸ்டிடியூஷன் ப்ராப்ளம்ஸ் வந்து இதுல இருந்து கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்ப நெக்ஸ்ட் பாருங்க, the ratio of time of ascent of different bodies projected with velocities u1, u2 and u3. அப்ப இது ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா மேக்ஸிமம் ஹைட்டோட ரேஷியோனா என்னது u1 ஸ்கொயர், u2 ஸ்கொயர், u3 ஸ்கொயர். இதே வந்து அந்த ஹைட்டை ரீச் ஆகிறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கும் அப்படின்னா அந்த டைமோட ரேஷியோ இருக்கு இல்லையா அது என்ன அப்படின்னா u1 is to u2 is to u3. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். இந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம 5 அப்படிங்கிற வந்து வெலாசிட்டியில வந்து நம்ம த்ரோ பண்றோம்னு எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம், 10ங்கிற வெலாசிட்டியில எடுத்துக்கலாம். இதை வந்து 20ங்கிற இனிஷியல் வெலாசிட்டியில நம்ம மூவ் பண்ற மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா அதோட டைம் இது வந்து மேக்ஸிமம் ஹைட் ரீச் ஆகிறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கும் அப்படின்னா 5:10:20 அப்படிங்கிற ரேஷியோ தான் இருக்கும். இந்த மேக்ஸிமம் ஹைட் ரீச் ஆகுது இல்லையா இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டைம் ஆஃப் அசென்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா டைம் ஆஃப் அசென்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த த்ரோ பண்றதுல இருந்து அந்த மேக்ஸிமம் ஹைட் ரீச் ஆகிறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்குது அப்படிங்கறத டைம் ஆஃப் அசென்ட். நெக்ஸ்ட்,
நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம வெலாசிட்டிங்கிற டாபிக் கொடுத்துருப்பாங்க, ஆக்சிலரேஷனுங்கிற டாபிக்கும் நம்ம சிலபஸ்ல வந்து இருக்கு. அப்போ அந்த எல்லாத்தையும் ரிலேட் பண்றதுதான் இந்த கிராஃப். டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப், வெலாசிட்டி டைம் கிராஃப், ஆக்சிலரேஷன் டைம் கிராஃப்னு 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிராஃப்ஸ் வந்து இருக்கும். அது ஒவ்வொன்றிலையும் வந்து எந்தெந்த கேசஸ்ல எந்தெந்த மாதிரி அந்த கிராஃப் வந்து இருக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து டைமுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் போட்டிருக்காங்க. ஒரு பர்டிகுலர் டைம்ல அந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுது அப்படிங்கிறதுக்கு கிராஃப் போட்டிருக்காங்க. சப்போஸ் அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஸ்டேஷனரி ஆப்ஜெக்டா இருந்துச்சுன்னா, அதாவது அந்த ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கு, ஒரே இடத்துலயே இருக்கு, அது எங்கேயுமே மாறவே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லா டைமுக்கும் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்லயே தான் இருக்கு இல்லையா, பொசிஷன் வந்து மாறல. அப்ப இந்த கிராஃப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கும். So questions எப்படி கேட்கலாம்னா, for a stationary object the time and displacement graph will be a straight line. Next, if the velocity of the body is constant. இப்போ velocity constantனா என்ன அர்த்தம், அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரே டைம் ஒரு பர்டிகுலர் டைம் இன்டர்வல்ல சேம் டிஸ்டன்ஸ் வந்து டிராவல் ஆயிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஈக்குவல் டைம் இன்டர்வல்ஸ்ல ஈக்குவல் டிஸ்டன்ஸ் டிராவல் ஆச்சுனாதான் வெலாசிட்டி எப்படி இருக்கும், யூனிஃபார்மா இருக்கும், கான்ஸ்டன்டா இருக்கும். அப்போ அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா வந்து இருக்கும். அப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு நம்ம ஸ்லோப் எடுக்கலாம் இல்லையா, இந்த மாதிரி ஸ்லோப் எடுக்கலாம். இந்த மாதிரி ஸ்லோப் எடுத்தோம் அப்படின்னா அந்த ஸ்லோப்போட வேல்யூ நம்மளுக்கு எதுக்கு ஈக்குவலா இருக்கும், வெலாசிட்டிக்கு ஈக்குவலா இருக்கும். So the slope of a displacement time graph gives velocity. இதுல வந்து இந்த displacement time graphங்கிற வேர்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதே மாதிரி நம்மளுக்கு velocity time graphனு ஒண்ணு இருக்கும். ஸோ அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. Next question, if the velocity of a body is not constant, நம்ம வந்து யூனிஃபார்ம் வெலாசிட்டிக்கு நம்ம பார்த்தோம் ஸ்ட்ரெயிட் லைன். இப்போ சப்போஸ் நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டியா இருந்துச்சுன்னா ஒவ்வொரு டைமும் அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒவ்வொரு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணுது அப்படின்னா நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டின்னு சொல்லுவோம். அப்போ அதுக்கு வந்து டைம் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா அது ஒரு zigzag curve மாதிரி இருக்கும். Next, for a velocity time graph, இப்போ வரைக்கும் பார்த்தது displacement time graph. Now we are seeing time and velocity graph. இப்போ இதுல சப்போஸ் அந்த லைன் வந்து ஸ்ட்ரெயிட் லைனா இருந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா the velocity is constant அப்படின்னு அர்த்தம். அந்த velocity time graph வந்து கான்ஸ்டன்ட் தான் அர்த்தம். ஏன்னா வந்து பாருங்க எல்லா டைம் பீரியடுக்கும் அந்த பர்டிகுலர் வேல்யூ ஆஃப் வெலாசிட்டியில தான் இருக்கு. அந்த வெலாசிட்டி வந்து மேலே கீழே எங்கேயும் சேஞ்ச் ஆகல அப்படின்னு என்ன அர்த்தம், வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்னு அர்த்தம். வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் அப்படின்னா ஆக்சிலரேஷன் என்ன, ஜீரோன்னு அர்த்தம். ஸோ எப்படி வேணாலும் நம்மளுக்கு சாய்ஸ்ல கொடுத்துருக்கலாம். The velocity time graph, if it is a straight line அப்படின்னா ஒண்ணு வந்து velocity is constant இல்லைன்னா acceleration is zero. Next, இப்போ suppose the acceleration of the body is constant acceleration அப்படி இருந்துச்சு அப்படின்னா time and velocity graph எப்படி இருக்கும், it will be straight line. அதாவது acceleration constant uniform அப்படின்னாவே என்ன அர்த்தம் அப்படின்னா ஒவ்வொரு டைம் இன்டர்வலுக்கும் சேம் அமௌண்ட் ஆஃப் வெலாசிட்டியில அந்த ஆப்ஜெக்ட் வந்து டிராவல் ஆயிருக்குன்னு அர்த்தம் இல்லையா. அப்போ வந்து ஸ்ட்ரெயிட் லைனா வந்து இருக்கும். the slope of the velocity time graph, ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த velocity time graph இதுக்கு வந்து நம்ம ஸ்லோப் எடுத்தோம் அப்படின்னா அது எப்படி இருக்கும், ஆக்சிலரேஷனுக்கு ஈக்குவலா இருக்கும். நெக்ஸ்ட், when the particle is moving with constant retardation, இந்த வேர்டு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிட்டார்டேஷன் என்ன அப்படின்னா நெகட்டிவ் ஆக்சிலரேஷன். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் வெலாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆக்சிலரேஷன் பாசிட்டிவ்னு எடுத்துக்கலாம், வெலாசிட்டி வந்து டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஆக்சிலரேஷன் நம்ம எப்படி எடுத்துக்கலாம், நெகட்டிவ்னு எடுத்துக்கலாம். அப்போ அந்த நெகட்டிவ் ஆக்சிலரேஷன் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து இன்னொரு பேர் தான் என்னன்னா ரிட்டார்டேஷன். அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த கிராஃப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா, பாசிட்டிவ் ஆக்சிலரேஷன் கிராஃப் எப்படி இருந்துச்சு, இப்படி இருந்த மாதிரி பார்த்தா, இப்ப நெகட்டிவ்க்கு வந்து எப்படி இருக்கு, இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு இருக்கு கிராஃப். நெக்ஸ்ட், the total area enclosed by velocity time graph. அப்ப வெலாசிட்டிக்கும் டைமுக்கும் வந்து நம்ம என்ன பண்றோம், கிராஃப் வரைஞ்சோம் அப்படின்னா ஏரியா கவர்டு வந்து நம்ம கண்டுபிடிப்போம் இல்லையா. ஒவ்வொரு கிராஃப்க்கு வந்து இந்த மாதிரி இந்த ஏரியா இருக்கு இல்லையா, இந்த ஏரியா வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா டிஸ்டன்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ வெலாசிட்டி டைம் கிராஃப்ல ஏரியா என்க்ளோஸ்ட் எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா டிஸ்டன்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். இதே மாதிரி வந்து ஆக்சிலரேஷனுக்கும் டைமுக்கும் நம்ம கிராஃப் வரைஞ்சோம் அப்படின்னா அதுல வந்து ஏரியா என்க்ளோஸ்ட் எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா சேஞ்ச் இன் வெலாசிட்டி. ஸோ த டோட்டல் ஏரியா என்க்ளோஸ்டு பை ஆக்சிலரேஷன் அண்ட் டைம் கிராஃப் வந்து சேஞ்ச் இன் வெலாசிட்டி. சப்போஸ் இதே மாதிரி கிராஃப் கொடுத்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன அர்த்தம், ஆக்சிலரேஷன் கான்ஸ்டன்ட்னு அர்த்தம்.
இந்த மாதிரி சிம்பிள் கிராஃப்ஸ் வந்து நம்ம படிச்சு வச்சுக்கணும். ஏன்னா இதுல இருந்து வந்து கிராஃப் கொடுக்காம கூட ஜஸ்ட் இந்த கொஸ்டின் மாதிரி கேட்டிருப்பாங்க. கிராஃப் வந்து நான் உங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக போட்டேன். சப்போஸ் கிராஃப் இல்லாம கூட கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. அப்ப ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணி பார்த்துக்கணும், ஒரு கிராஃப் வந்து நம்ம வரைஞ்சு பார்த்தோம் அப்படின்னாவே நம்மளுக்கு ஈஸியா வந்து நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். தேங்க்யூ.